ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ரெசிபியும் செய்ய போகிறது இல்லைங்க, யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம எப்போவுமே வீட்டில் முட்டையை வேக வச்சு உரிக்கிறப்ப ஒரு சில சமயத்தில் சரியாகவே உளிக்க வராதுங்க. அதாவது முட்டை தொல்லியோடு சேர்ந்து முட்டையும் வந்துடும். அந்த சமயத்தில் முட்டை வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் குளிர்ந்தண்ணியில் ஆற வச்சுட்டு அப்புறமா உளிச்சு பாருங்கள். அழகாக உளிக்க வருது. இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம எப்போவுமே வீட்டில் மளிகை ஜாமானை வாங்கிட்டு வந்தோம்னாங்க, அதாவது கடுகு, சீரகம், பருப்பு பாக்கெட்டு, இந்த மாதிரி பாக்கெட்டுகள் இல்லாமல் நம்ம கட் பண்ணிவிட்டு பாதி பாக்ஸில் போட்டுட்டு மீதி அப்படியே வச்சுடுவோங்க. அது கீழே கொட்டி பாதி வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். கத்தி அடுப்பில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பாக்கெட் மேலே இந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஒட்டிக்குங்க. இப்போ நம்ம கீழே எடுத்து சாய்ச்சா கூட அது கொட்டாது. பொருட்கள் வேஸ்ட் ஆகாத நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி டிப்பை நம்ம பருப்பு பாக்கெட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டிடுச்சு. டிப் நம்பர் 3, நம்ம எப்போவுமே வீட்டில் சமைக்கிறப்ப சின்ன வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உரிக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதுவும் பிரியாணி செய்கிறதுனா அதிகமாக வெங்காயம், பூண்டு தேவைப்படும். அதுவும் உளிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதில் பூண்டு கட்டிகளை உதிரிகளை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியிலே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து உளிச்சு பாருங்கள். என் கையில் நகை இல்லை, அதனால் லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கிறேன். பாருங்கள் அழகாக உளிக்க வருது. இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு எவ்வளோ இருந்தாலும் ஈஸியாக உளிச்சிடலாங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பூண்டு உளிச்சிட்டோம். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4, நம்ம வீட்டு சுவற்றில் இந்த மாதிரி அழுக்கு அல்லது சின்ன குழந்தைங்க கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஈஸியாக சுத்தம் செய்யறதுனா இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்குங்க. அதில் ஒரு மூடி டெட்டால் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு சின்னதாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க. அந்த காட்டன் கிளாத்தில் இந்த டெட்டால் தொட்டு தொடச்சிங்கன்னா ஈஸியாக அழுக்கு போயிடும். பாருங்கள், ரொம்ப அழுத்தி துடைக்க தேவையில்லை, லைட்டாக துடைச்சா போதும், ஈஸியாக அழுக்கு போயிடும். எவ்வளோ சுத்தமாக நம்ம துடைச்சிட்டோம் பாருங்கள், எங்கேயுமே அழுக்கு இல்லை, சுத்தமாக இருக்கு. டிப் நம்பர் 5, வீட்டில் பருப்பு, சர்க்கரை இந்த மாதிரி பொருட்கள் போட்டு வச்சிருக்கிற பாக்ஸு ரொம்ப அழுக்காக இருக்குங்க. அதை நம்ம சோப்பு போட்டு கழுவிட்டு கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக கழுவிடலாங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே தோசை மாவு நம்ம ஸ்டாக்கில் வச்சுருப்போம். அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம், அதாவது சமையல் சோடாங்க. அது கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மாவை தொட்டு எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா கழுவி பாருங்க. இது நான் பருப்பு போட்டு வச்சிருக்கிற பாக்ஸு எவ்வளோ சுத்தமாக கழுவிட்டோம். அழகாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி அழுக்காக இருந்தது, இப்போ எப்படி சுத்தமாக இருக்குது நல்லா உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லா பாக்ஸையும் அழகாக சுத்தம் செஞ்சிடலாம். இந்த டிப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் இன்றைக்கி சொன்ன குட்டி குட்டி டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.